ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மே மாதம் நடக்குது. மே 25. அடுத்து வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு எல்லாம் ஏஜ் வைஸ் வந்து குழந்தைகளை வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் சேர்ப்போம். அப்புறம் புரட்டாசி செப்டம்பரில் ஃபஸ்ட்டு குழந்தைகளை ஆயுத பூஜையில் சேர்க்குறவங்க, ப்ரீகேஜி சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க இல்லைங்களா. பொதுவாக வந்து குழந்தைகளை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், அப்பா விளாண்டுக்கிட்டே இருந்து நசன்னு தூங்க விடல, போச்சுடா சனியா அப்படின்னு நினைக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போச்சுன்னு சொன்னாக்கா, ஏன்னா குடும்பம் குழந்தைன்னு இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும் இல்லைங்களா. அதனால் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து ஸ்கூல் போகிறாங்கன்னு சொன்னால் நல்ல சத்தான உணவுகள், கீரை வகைகள், நீர் ஆகாரம், ஜூஸு, தண்ணீர், வெந்நீரை வச்சு கொடுத்து ஆற விட்டு நல்லா கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, குழந்தைங்க வந்ததும் பாடங்கள், அவர்களோட பாடங்கள் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அன்னைக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை என்னை கற்றுக்கொண்டது அப்படிங்கிறத பெற்றோர், தாய் குறிப்பாக கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அதோடு வந்து இந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம ஊட்டி வளர்க்கணும். என்னடா நாட்டுப்பற்றை என்னென்னு ஊட்டுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தமிழ்தாய் வாழ்த்து, அந்த கொடிப்பாட்டு, அந்த தேசிய கீதம், இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அடிப்படையிலேயே, சரிங்களா. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சரி, ஸ்கூல் வந்து 10th வரைக்கும் ஸ்கூல் கலந்துக்கிட்டேன். +1 +2ல் எங்கள் அப்பா தான் கொடி ஏற்றுவாங்க. செஞ்சி பஞ்சாயத்து யூனியனில் பிடிஓ வந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டு போல் இருந்தோம். எங்கள் அப்பா கொடி ஏற்றினா என்ன, நாங்கள் பிடிஓ பிள்ளைங்க அப்படின்னு ரொம்ப கெஸ்ட்டு போல் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து எங்கள் அப்பாவோட அடிக்கடி நாங்கள் அலுவலகம், அவங்க 11 வருஷம் பிடிஓ வந்தாங்க, போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பு 10 வருஷம் எனக்கு போச்சு. 97ல் வந்து நான் சேர்ந்தேன். 2008ல் தான் நான் வந்தேன். 11 இயர்ஸ் நான் வந்து கல்லூரியில் இந்த ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 இது வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த தேசிய கீதம், இந்த தமிழ்தாய் வாழ்த்து, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பரிச்சயமான ஒன்றா போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கல்லூரியில் 7 ஆண்டு காலம் தமிழ்துறை தலைவராக இருந்தேன். அங்கேயே வந்து பசங்களை நம்பி நான் மைக்கு கொடுத்தாலும் நான் தனி மைக்கில் நான் பாடுவேன். ஸோ அந்த பாடல் வந்து எல்லாருமே, இன்றைக்கி நாம் ஒரு இந்திய குடிமகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், உங்கள் மனசாட்சிக்கு யோசித்து தனியாக ஒரு பாத்ரூம், உங்களுக்கு ஷையாக இருக்கா, பாத்ரூமில் போய் உட்காந்து அந்த தமிழ்தாய் வாழ்த்தை பாடி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஒரு வேளை தெரியலன்னு சொன்னால் திரும்பி நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க முன்னாடி 4 டைம் பாடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்க அதை மனப்பாடமாக ஏற்றுப்பாங்க, சரிங்களா. ஏன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் நாகரீகம், ட்ரெடிஷ்னல், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே அது வந்து வெல் எஜுகேஷனுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, சரிங்களா. எல்லாருக்கும் வணக்கம், சரிங்களா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிற பிறையுதலும் தரித்திட்டனல் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வனுக்க இருந்த பெரும் தமிழனெங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. அதனால் ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை எந்த நேரத்தில் தூக்கத்தில் கூட நான் வந்து முழுமையாக பாடுவேன், தவறில்லாமல் பாடுவேன், தைரியமாக பாடுவேன். நமக்கு நல்லா பாட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த தைரியம் வரும், சரிங்களா. அதனால் வந்து அவசியமாக எல்லாரும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுங்கள். நல்ல கல்வியை புகட்டுங்கள், நல்ல கொள்கைகளை புகட்டுங்கள், பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள், ஆண்களை வந்து கேராக நடந்துக்கிறதுக்கு பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லா குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், சரிங்களா. இதை எல்லாரும், இந்த காணொலியை பார்த்த எல்லாரும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்காக, ஓகேவா. நன்றி.